உடுமலைப்பேட்டையில் ஒருத்தர் முழுமையான ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் வந்து பண்ணிட்டு வர்றாரு. அவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை, வாழை, பாக்கு, அப்புறம் ஒரு மினி ஃபாரஸ்ட் மாதிரி பல வகையான பழமரங்கள் எல்லாமே வச்சுருந்தாரு. ஸோ இந்த தென்னை மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலினேஷன், அதாவது மகரந்தச் சேர்க்கைக்காக நம்மக்கிட்ட தேனீப்பெட்டி வந்து கேட்டிருந்தாரு. அந்த தென்னை மரங்களை வந்து சரியான காப்பு வந்து பிடிக்க மாட்டேது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். நாமளும் வந்து அவருடைய தோட்டத்துக்கு தேனீப்பெட்டிகளை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அந்த ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயத்தை பற்றி கேட்டுக்கிட்டு அவருக்கு அந்த தேனீப்பெட்டிகளை வச்சு கொடுத்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது A to Z எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி தேனீப்பெட்டி வந்து வேணும் அப்படின்னா எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்களுடைய காண்டாக்ட் நம்பர் 8344393806. இதுக்கு வந்து காலும் பண்ணலாம், வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், நார்மல் மெசேஜும் பண்ணலாம். அவருடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட்டு, அவக்கடோ, நோனி, அப்புறம் மலை அத்தி, நாட்டு அத்தி, பெரிய நெல்லி, சின்ன நெல்லி, அப்புறம் கொய்யாலேயே ஒரு 4-5 வெரைட்டி சொன்னார். அப்புறம் பலாமரத்தில் ஒரு 4-5 வெரைட்டி, அப்புறம் மாமரத்தில் ஒரு 7-8 வெரைட்டி கிட்ட சொன்னார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம், செர்ரி பழம், அப்புறம் வந்து அவக்கடோ, ரம்பூட்டான், அப்புறம் இந்த பப்ளி மாஸு, இது மாதிரி வந்துட்டு அப்புறம் நாவல் மரம், இது மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரூட்ஸ் அந்த பழமரங்கள் வந்து எல்லாமே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் வாத்து, கருங்கோழி, வான்கோழி, அப்புறம் நாட்டு நாய், நாட்டு மாடு, ஆடு, இது மாதிரி வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து அவருடைய ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் வந்து பண்ணிட்டு வர்றாரு. அப்புறம் அங்கே உள்ள அந்த கோழியில் இடக்கூடிய முட்டை வந்து பொரிக்கிறதுக்காக அவரே வந்து ஓனாக வந்து அந்த இன்குபேட்டர் மிஷின் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு தான் வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருந்தார். இதெல்லாம் போக அவருடைய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரிய வகையான ஒரு ஆத்தி மரம் வந்து வச்சு பராமரிச்சுட்டு வர்றாரு. ஆமாங்கண்ணா, இந்த மரம் என்னன்னா இடி இறங்காதுன்னு சொல்லுவாங்க. ஓ, ஆத்தி மரம் வந்து வீட்டுட்டு இருந்தால் அங்கே இடி இறங்காது. ரொம்ப ரேர் தான் இருக்குது. அது ஆனால் பார்க்கறதுக்கு இழந்த மரம் மாதிரி இருக்குண்ணா. பார்த்துட்டு அப்படி தான் நினச்சேன்.